राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो मधुवन की जय। जय बोलो सीताराम चंद्र भगवान की जय। जय बोलो शत्रुघ्न महाराज की जय। அழகான புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை தினம் இன்று. பகவான் ஆனந்தமாக பலராமரோடும் சுபத்ராவோடும் தன்னுடைய குண்டீச்சா பவனம் அவன் அவதரித்த இடத்துக்கு போகிறது தான் ரத யாத்திரை. ரொம்ப விசேஷம். இவன் இப்படி ரத யாத்திரை போவான். அடுத்த ஆச்சு 7ஆம் தேதி 6ஆம் தேதி நம்ம ஆஷாட சுக்ல ஏகாதசி ஜம்முன்னு பாண்டுரங்கனுடைய பக்தர்கள் கோலாகலமாக பண்டரி யாத்திரையை இப்போ பண்ணிட்டு இருக்கார்கள். பண்டரிக்கு வந்துடுவார்கள். அழகான இந்த சமயத்தில் நாம் பிருந்தாவன விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுவனம். மதுவனம் துருவன் தபஸ் பண்ண இடம். ஹயக்ரீவர் மது கைட்டவர்களை வதம் பண்ண இடம். அதுக்கு அடுத்ததாக சத்ருக்னர் விஷயமாக பேசிகிட்டு இருக்கோம். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சத்ருக்னருக்கு அவ்வளவு அழகாக பட்டாபிஷேகம் பண்ணி மதுவனத்தில் போய் லவணாசுரனை வதம் பண்ணி அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாக நியமிக்கிறார். அழகா நம்ம ஹயக்ரீவருடைய மதுவனம் அதை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாக நம்ம ராமச்சந்திரமூர்த்தி சத்ருக்னனை நியமிச்சுட்டார். சத்ருகுணன் அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவருடைய சேனை தளபதி இவாளெல்லாம் அழகாக அனுப்பியாச்சு. ஒரு மாதம் அவர் அயோத்தியாவில் இருக்கார். அதன் பிறகு நம்ம சத்ருக்னர் கிளம்புறார். இதெல்லாமே ஸ்ரீமத் ராமாயணம் உத்தர காண்டம் அதில் காண கிடைக்கிறது. அழகாக அயோத்தியாவிலிருந்து சத்ருக்னர் கிளம்பி நேர கொஞ்சம் கொஞ்சமாக தங்கிண்டு முதல்ல வால்மீகி ஆசிரமம் போகிறார். அயோத்தியா பக்கத்தில் இருக்க இன்னி வரைக்கும் நான் போனதில்லை. ரொம்ப நாளாக வெயிட்டிங். சில இடங்களில் இந்த வால்மீகி ஆசிரமம் பெங்களூரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு காண கிடைக்கிறது. முல்பகல் அப்படின்னு சொல்லலாம். முல்பாகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஒரு நரசிம்ம க்ஷேத்திரம் இருக்குது. சென்னை டு பெங்களூரு சித்தூர் வழியாக போகும்பொழுது இந்த மோல்பகல் அது வராது. ஹொசூர் வழியாக போனால் வராது. சென்னை சித்தூர் பெங்களூர் போகும்பொழுது முல்பாகல் வழியாக போனால் வரும். முல்பாகல் தான் அந்த பெண்ணே தோசை, நல்ல வெண்ணெய் தோசை ரொம்ப ஃபேமஸ். இந்த முல்பாகலில் தான் நரசிம்மருடைய க்ஷேத்திரம் இருக்குது. அது பக்கத்தில் தான் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் அவனி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அவனி பெட்டா அப்படிங்கிற பெட்டானா மலை. அந்த இடத்துல வால்மீகி மகரிஷி ஆசிரமம் இருந்தது. அந்த இடத்துல சீதா மாதா இருந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு வைபவம் காண கிடைக்கிறது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ராமாயணம் நடக்கும் பொழுது இந்த வால்மீகி ஆசிரமம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். இன்றைக்கும் பார்த்தோம்னா பத்ராச்சலம் பக்கத்தில் பர்ணசாலான்னு ஒரு இடம் உண்டு. அங்கே தான் காட்டில் ராமன் லக்ஷ்மணன் சீதா மாதாலாம் இருந்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அங்கேருந்து தான் ராவணன் சீதா மாதாவை தூக்கிட்டு போனான் அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி விஷயம் நாசிக் அந்த இடத்துலையும் இருக்குது. பஞ்சவட்டி அந்த பக்கம். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு யுகத்திலையும் ராமாயணம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்கள் மாறும். ஸோ இந்த இடத்துல அவனி பெட்டா அப்படின்னு பேர். அந்த இடத்துல வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அப்படின்னு இருக்குது. எதுக்கு சொன்னால், யாராவது பெங்களூர் சென்னை அந்த ரூட்டில் போயிட்டு வரும்பொழுது முல்பாகல் பக்கத்தில் இந்த அவனி பெட்டா இருக்குது. அந்த இடத்துல தான் வால்மீகி இருந்தார்னு இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்தியாவிலிருந்து நம்ம சத்ருக்னர் மதுரா கிளம்புறார். மதுவனம் கிளம்புறார்.
ரொம்ப பாக்கியம். இந்த உத்தரப்பிரதேசம் இருக்குது பாருங்க, நிஜமாகவே பாக்கியமுடைய ஒரு ஸ்தலம். ஏன்னா ராமவதாரமான அயோத்தியாவும், கிருஷ்ணாவதாரமான மதுராவும், விஸ்வநாதர் ராஜ்ய பரிபாலனுடையான காசியும் எல்லாம் அவாக்கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் உத்தராகண்ட் பிரிஞ்செடுத்து. முன்னாடி உத்தராகண்டுடைய சார்தாமும் உத்தரப்பிரதேசத்தில் தான் வரும். உத்தராகண்ட் நடுவில் வந்து பிரிஞ்ச பொழுது உத்தராஞ்சல் அப்படின்னு பேரில் இருந்து அப்புறம் உத்தரகாண்ட் அப்படின்னு மாறிடுத்து. உத்தராகண்ட் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இந்த சோட்டா சார்தாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இது எல்லாமே உத்தராகண்டில் இருந்து ஒரு காலத்தில் எல்லாமே யூபியை சேர்ந்ததாகத்தான் இருந்தது. உத்தரப்பிரதேசம் அழகா இந்த அயோத்தியாவிலிருந்து கிளம்பி மதுராக்கு போகிறார். மதுவனம் போகிற வழியில் வால்மீகி மகரிஷியினுடைய ஆசிரமத்தை அடைகிறார் நம்ம சத்ருக்னர். அந்த இடத்துல அழகா வால்மீகி முனிவரை பார்க்குறார், நமஸ்காரம் பண்ணுறார். வால்மீகி மகரிஷி அவர் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறார். அந்த வால்மீகி ஆசிரமத்தில் தான் சீதா மாதா இருந்தாள். அப்போ அவள் நிறமாச கர்ப்பிணியாக இருந்தாள். சத்ருக்னன் எந்த ராத்திரி வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கின்றிருந்தாரோ அந்த ராத்திரி தான் சீதா மாதா இரட்ட குழந்தைகளை பெற்றாள். இதெல்லாம் ஒரு அழகு. என்ன, ராமனுடைய தம்பி சத்ருக்னன் கரெக்டாக அங்கே இருந்தார். இந்த குழந்தைகள் பிறக்கிற சமயத்தில், அதாவது எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் அப்படின்னா சத்ருக்னன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பக்தனான பரதனையே பிடிச்சுட்டு இருந்தவர் சத்ருக்னன். லக்ஷ்மணன் பகவானையே பிடிச்சுட்டு இருந்தவர். ரெண்டு பேர் அண்ணன் தம்பி தானே. நான் எப்போவும் சொல்லுவேன், பாக்யமுடைய மாதா யாருன்னா கௌசல்யாவை விட, கைகேயை விட சுமத்ரா தேவி தான். ஏன்னா ஒரு பிள்ளை பகவானுக்கு, ஒரு பிள்ளை பாகவதாளுக்குன்னு கொடுத்துட்டாளாம். கரெக்டாக சத்ருக்னன் இருந்த அந்த ராத்திரியில் குழந்தைகள் பிறக்கிறது. அழகா நம்ம வால்மீகி மகரிஷி குஜன், லவன் அப்படின்ற திருநாமங்களை அந்த குழந்தைகளுக்கு வைக்கும் போதெல்லாம் இவர் கூட இருக்கார். அதன் பிறகு லோகமாதாவான சீதா மாதாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்புறார். இது அழகு. என்ன, அதாவது பகவத் சங்கல்பம் சில சந்தர்ப்பங்களில் எதிர்ச்சையாக இப்படி அமையிறது வழக்கம். எதிர்ச்சையானால தெய்வ இச்சையாக தானே. இவர் பகவத் சங்கல்பத்துக்காக ஒரு கர்மா பண்ணுறதுக்காக, ஒரு கைங்கரியத்துக்காக போகிறார். அதில் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், ராமனுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தரிசனம், லோகமாதா சீதா மாதாவுடைய தரிசனம், இது எல்லாம் சத்ருக்னருக்கு வாய்க்கிறது. இதுக்கப்புறம் அவர்களுடைய பல நாட்கள் கடந்து அழகாக யமுனா தீரம் வரார். சவண மகரிஷி அவர் தானே வந்து எல்லாத்தையும் சொன்னார். இந்த சவண பிராசன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சவண மகரிஷி, அந்த சவண மகரிஷியினுடைய ஆசிரமத்தை தங்குறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சவண மகரிஷி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறார். அடுத்த நாள் காலையில் இந்த லவணனுடைய மதுவனம் போகிற வழியை கேட்டுண்டு யமுனையை கடந்து அழகா மதுவனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த லவணன் வந்து ஆகாரம் அவனுக்கு சாப்பிடணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவான், அந்த குகையில் அந்த சூலாயுதத்தை வச்சுட்டு ஏதான சிங்கம் கிடைக்கிறதா, புலி கிடைக்கிறதா, யானை கிடைக்கிறதா, மனுஷா கிடைக்கிறாள், அவனுக்கு சாப்பிடணும். எல்லா மாமிசமும் அவன் சாப்பிடக்கூடியவன். அப்போ இந்த சூலாயுதம் எடுத்துன்னு போக மாட்டாங்க. சிவபெருமான் கொடுத்த சூலாயுதம், அது உயிர் காக்கும் இல்லையா. அந்த சமயத்தில் யார் வரப்போகிறா, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் போயிடுவான். கரெக்டாக இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, சத்ருக்னன் அவன் அழகாக ஆகாரம் தேடிண்டு போகிறான். போகிற சமயத்தில் அழகாக அவனுடைய குகை வாசலில் வந்து சத்ருக்னன் வில்லும் அம்புமா நிற்கிறான். அவன் நிறைய பிடிச்சுட்டு எல்லாத்தையும்
மிருகங்களெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னு வந்தால் அந்த குகையின் வாசலில் சத்ருக்னர் நிற்கிறார். அப்போ அந்த சத்ருக்னருடைய அழகான அந்த ரூபத்தை பார்க்குறான். அப்போ சத்ருக்னர் சொல்கிறார் ரொம்ப அழகா, புத்ரோ தசரதஸ்யாஹம் भ्राता रामस्य धीमतः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नो वदाकांक्षी तवागतः. நான் தசரத புத்திரன், ராமனுடைய தம்பி, நித்திய சத்ருகுணனான சத்ருகுணன் நான் தான். சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய நித்திய சத்ருகுணன் நான். உன்னுடைய வதத்தை உத்தேசமாக கொண்டு வந்திருக்கேன். புத்ரோ தசரதஸ்யாஹம் भ्राता रामस्य धीमतः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः वधाकांक्षी तवागतः. உடனே அவனுக்கு ரொம்ப துவந்த யுத்தம், வா சண்டை போடலான்ட்டு அவன் சொல்கிறான், ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் உங்கள் அண்ணனுக்காக. ஏன்னா என்னுடைய அம்மா சைடு ரிலேஷன் ராவணன், அவனையும் அவன் குலத்தையும் அழிச்சுட்டு இப்போ உன்னை விடுறதா இல்லைன்னு பெரிய சண்டை போடுறான். அவன் அடிச்ச அடியில் சத்ருகுணர் அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துட்டார். அவன் பார்த்தா செத்து போயிட்டார் சத்ருகுணர் நினச்சான். தேவர்கள்லாம் பயந்து கத்துறா. அவன் பார்த்துட்டு ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு போய் விளையாடுபாட்டமாடா அப்படின்னு. சில சந்தர்ப்பங்களில் மகாவீரர்கள் இவர்களுக்கும் இந்த மாதிரியான தோல்விகள், ஒரு டெம்பரரி லாஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா வாக்குவாதம், எல்லா சண்டை, எல்லா பிரச்சனைகள்லையும் ஒரே மாதிரி இருக்காது லைஃப். அனுபவம் லைஃப்பில் விதவிதமாக கொடுக்கும். இப்போட மார்ச்சில் தான் இந்த இப்போ போச்ச மார்ச் ஏப்ரலில் தான் கார்த்திக் சுவாமி தேவரியா தாள் அந்த ட்ரெக்கிங் போயிருந்தோம் சிஷாலோட. ஓகே, இது ஒன்றும் பெரிய டெம்பரேச்சர் இல்லை, 15 டிகிரிலாம் தாங்கும், ஜாலியாக போயாச்சு. அந்த தேவரியா தாள் பேஸ் சாரின்னு ஒரு கிராமம், அங்கே தங்கினோம். அன்றைக்கி ராத்திரி 0 டிகிரி போயிடுது. அடி வெளுத்து வாங்கி எடுத்து குளிர் ஜெர்க்கின்லாம் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன் நான். சம்டைம்ஸ் அப்படி ஆகிடும். அதே இப்போ பத்ரிநாத்லாம் போனேன் இல்லையா, வேலி ஆஃப் ஃப்ளவர், சேம்குண்ட் சாஹிப். அப்போ பத்ரிநாத்லாம் பெரிய குளிரே இல்லை, சாதாரணமாக இருந்தால் வெறும் ஜெர்க்கின் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் போட்டுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. இப்படிலாம் ஆகிடும் சமயத்தில். அது எவ்வளோதாலும் எனக்கு இப்படி ஆகிடுது, நான் இப்படி பண்ணானா அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. சரி ஆகிடுது, ஒரு ஜாலியாக சிரிச்சுண்டு வாட் நெக்ஸ்ட் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சத்ருகனர் பலசாலி தான், ஆனாலும் இவனுடைய பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, லவணாசனுடைய பலம். அந்த பலத்துக்கு ஒரு மரியாதை உண்டு இல்லையா. ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன் அவர்களை மூர்ச்சியை விழறா இல்லையா ராவணனுடைய யுத்தத்தில். ஆஞ்சநேய மூர்த்தி போய் சஞ்சீவினி மலையெல்லாம் கொண்டு வரார் இல்லையா. ஸோ இட்ஸ் காமன். கிருஷ்ணன் நம்ம ஜாம்பவானோட ஒரு 28 நாள் துவந்த யுத்தம், மல்யுத்தம் பண்ணாருன்னு இருக்கு. எல்லாம் அப்படிதான். ஸோ சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பிளானிங் தப்பாகலாம், ப்ரிப்பரேஷன் தப்பாகலாம், வார்த்தைகள் தப்பாகலாம். கற்றுக்கோங்க, அவ்வளோதானே. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. கணவன் கிட்டேயோ, மனைவி கிட்டேயோ, குழந்தைகள் கிட்டேயோ, பந்துக்கள் கிட்டேயோ, ஆஃபீஸ்லையோ. ஓகே, அது எங்கேயாவது தப்பாக போயிடுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸஸாக வார்த்தைகளை விடுவோம். அடுத்த வாட்டி எக்ஸஸ் வார்த்தைகளை விடக்கூடாது, இவ்வளோதான் கற்றுக்கணும். சம்டைம்ஸ் ஓவர் எமோஷனலாக இருக்கும், வைத்தியக்காரனா அப்புறம் புரியும். அப்போ அந்த எமோஷனை குறைச்சிக்கணும். சம்டைம்ஸ் சில விஷயம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது.
லெட் இட் கோ, அவ்வளோதான். அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப சரியாக பேசி நீங்கள் சொல்கிறபடி எல்லாரும் உடனே கன்வின்ஸ் ஆகிடுவா, உடனே அவள் புரிஞ்சுட்டுவா, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் கன்வின்ஸ் ஆகுவா, சம்டைம்ஸ் கன்வின்ஸ் ஆக மாட்டா. அதனால் என்னாச்சு, சில டைம் வார்த்தைகள் தவறாக வரும், அதெல்லாம் ஒரு விஷயம். கொஞ்ச நேரம் கழிச்சு சத்ருகன் எழுந்து திரும்பி சண்டை போட்டு அவனை வதம் பண்ணுறார். அந்த அம்பை எடுத்து அடிக்கிறார். எந்த அம்பை பகவான் ராமன் கொடுத்தானோ, எந்த அம்பை கொண்டு ஹயக்ரீவர் மதுகைட்டவர்களை வதம் பண்ணாரோ அந்த அம்பை எடுத்தோடனே தேவர்கள்லாம் நடுங்கிற அந்த சப்தமே பயங்கரமாக இருக்கு. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், இது விசேஷமான ஒரு அம்பு, அதனால தான் ராமன் ராவண யுத்தத்தில் யூஸ் பண்ணலை, இப்போ சத்ருகனிடம் கொடுத்துருக்கார். லவணாசுரனுடைய வதத்திற்கான நேரம் நெருங்கியதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த அம்பு போட்டவொடனே லவணாசுரன் இறந்து போகிறார். அப்போ லவணாசுரனுடைய அங்கிட்ட இருந்த அந்த திரிசூலம் வச்சுருந்தான் இல்லையா குகையில், அந்த குகையிலேருந்து அது பறந்த நேர சிவபெருமானத்தில் போய் சேர்ந்தது. நான் நேத்தியே சொன்னேன், இன்றைக்கி அந்த குகை இருக்குது மது வனத்தில். இன்றைக்கி அவங்க இறங்கி உள்ளே போய் நம்ம பார்க்கலாம், பயப்படலாம் வேண்டாம். சும்மா ஒரு 10 படி இறங்கினோம்னா அப்புறம் உள்ளுக்குள்ள அப்படி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல சும்மா அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். லவணாசுர குகை அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த லவணாசுரன் செத்து போகும் பொழுது அவனுடையதான ரத்தம் இதெல்லாம் அப்படியே அந்த பூமியில் அப்படியே இதுவாகிடுது. அதனால தான் இன்றைக்கும் மதுரா பிருந்தாவனத்தில் தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்ல. லவணம்னா உப்புன்னு அர்த்தம் உண்டு. நல்ல தண்ணி கிடையாது அங்கே, ரொம்ப ரேராக சில இடங்களில் மட்டும்தான் உண்டு. யமுனா நதி மட்டும்தான் நல்ல தண்ணி, மற்றபடி எல்லா இடத்துலையும் சால்ட்டி வாட்டர், ஹார்டு வாட்டர் தான். நம்ம பிருந்தாவனம், மதுவனம், மதுரா இங்கெல்லாம். இன்றைக்கும் இந்த மதுவனம், இந்த துருவன் தபஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த குகை இருக்குது. அங்கேருந்து ஒரு 300-300 மீட்டர், மேக்ஸிமம் ஒரு 6 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு சத்ருக்னருடைய கோவில் இருக்குது. சத்ருக்னருடைய மனைவி பெயர் ஸ்ருதகீர்த்தின்னு பேர். ஸ்ருதகீர்த்தி யாருடைய மகள் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸ்ருதகீர்த்தின்னு அவளுக்கு பெயர். சத்ருக்னருடைய மனைவி பேர் ஸ்ருதகீர்த்தி. அப்போ தேவர்கள்லாம் வந்து இவரை கொண்டாடுறா. அவர் சொல்கிறார், இதெல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் வாழும்படியான பிரதேசமாக மாறட்டோம்னு கேட்க தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ண, அதன் பிறகு மதுவனத்தை மதுராபுரி ராஜ்யமாக மாற்றுறார். நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி, இப்படி தான் பாகவதம் மதுராபுரியை சொல்கிறது. ஏன்னா அங்கே ஹரி சாஸ்வதமாக இருக்கான சத்ருக்னருடைய அந்த பிரார்த்தனையினால். முன்னாடியே மஹயக்ரீவர், அதன் பிறகு துருவனுக்கு அனுகிரகம் பண்ண கிருஷ்ணிகர்பன், இப்போ சத்ருக்னன். இப்படி ஒவ்வொரு யுகத்திலேயும் பகவானுடைய சாநித்தியமாக நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி மண்ணின் பாரம் நிக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே இத்தனை அவதாரங்கள் அந்த மதுரா மண்டலத்தோடு சம்பந்தப்பட்டது. அதன் பிறகு அந்த அழகாக அந்த ராஜ்யத்தை சத்ருகன் 12 வருஷங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பரிபாலனம் பண்ணுறார். ராமன் விட்டு 12 வருஷம் இருக்கார். ஏற்கனவே 14 வருஷம் இல்லாமல் இருந்தார் ராமன் இல்லாமல். இப்போ 12 வருஷம் ஆயாச்சு. அதன் பிறகு லக்ஷ்மணர், பரதன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு மதுராலிருந்து கிளம்பி அயோத்தியா போகிறார் சத்ருகன். பாருங்க, நிறைய பேர் சொல்வா, நினச்சா கோவிலுக்கு போக முடியல, நினச்சா போய் சுவாமியை பார்க்க முடியல. சத்ருகனருக்கு 12 வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் உங்கள் டியூட்டியை பண்ணுறது, உங்கள் தர்மத்தில் நீங்கள் நிலச்சி நிற்கிறது, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துக்கிறது, உங்கள் கடமைகளை ஸ்ரத்தையோடு பண்ணுறது, அதில் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுறது, இதுதான் சுவாமிக்கு உகப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதனால் சத்ருகனும் 12 வருஷம் ஆகிடுதுன்னு சொல்லி கிளம்புறார். போகிற வழியில் திரும்பவும் நம்ம
வால்மீகி ஆசிரமத்தில் தங்குறார். வால்மீகி ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ வால்மீகி ஆசிரமத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக ராம கதை கேட்குறது, எல்லோரும் கேட்டு மயங்குறார். அதன் பிறகு அன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு சத்ருகுணர் அங்கேருந்து கிளம்பி அயோத்தியா போகிறார். அயோத்தியா போய் ராமனை பார்க்குற. அப்போ கூட ராமன் கிட்ட சத்ருகன் சொல்கிறார், என்னை தள்ளி வச்சுட்டு எழுது. அதெல்லாம் கிடையாதுடாக்கன்னா, கடமையை பண்ணு, எப்போ வேணால் வந்து பாரு. இப்போ ஒரு 7 நாள் ஒரு வாரம் இருந்து கிளம்பிடுன்றார். 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கானே இல்லை, ஒரு வாரம் இரு, போய் ராஜாங்கத்தை பாரு, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு, அதுதான் உன் தர்மம்ன்ட்டார். ஸோ ஒரே ஒரு வாரம் தான் சத்ருகனன் ராமனோட இருக்கார். திரும்பி கிளம்பி மதுரா வந்துடுறார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி சத்ருக்னரோட சம்பந்தப்பட்ட மதுரா, ஹயக்ரீவரோட சம்பந்தப்பட்ட மதுரா, துருவனோட சம்பந்தப்பட்ட மதுரா, சத்ருக்னனோட சம்பந்தப்பட்ட மதுரா ஆச்சா. இனிமேல் தான் கிச்சாபே என்ட்ரி. இந்த மதுராவுக்குள்ளே இந்த மதுவனம், பிரத்யேகமாக மதுவனம், இதுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो हयग्रीव महाराज की जय, जय बोलो शत्रुघ्न महाराज की जय, जय बोलो ध्रुव महाराज की जय, जय बोलो नारद महर्षि की जय, जय 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 जय. राधे कृष्णा.